ஐ திங்க் இந்த வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் அந்த 6 மணி காமெடி. ஆமா, அதுக்கப்புறம் நான் ரொம்ப என்னோட சீக்வன்ஸ் தானே உட்காந்து பாக்குறதுங்கிறது இந்த ஒரு சீக்வன்ஸ் தான். நான் ஏதோ பர்த்டே விஷ் பண்றதுக்குன்னு நினைச்சேன். ஐஸ்வர்யா பிலேட்டட் பர்த்டே விஷஸ். ஆனா நம்ம இந்த படம் பண்ண போறோம், ஆனா ஜாஸ்தியா சம்பளம் மட்டும் கேட்காது. ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்குன்றதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு இருக்குறதெல்லாம் அப்படிங்கும்போது அது பர்சனலாவும் கனெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி என் வீட்டுல ப்ளே பண்ணி என் வைஃப் காட்டும் போது என்ன அப்படியே பார்த்தாங்க, எனக்காக வச்சிருக்கிற. நீங்க அம்மாவும் கன்வின்சிங்கா இருக்கணும், ஒரு பொண்ணோட அம்மா. சோ அந்த மாதிரி கன்வின்சிங்கா இருக்கணும். ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மூமெண்ட் அது மாதிரியும் கன்வின்சிங்கா இருக்கணும். என்னது எப்படி பண்ண முடியும்? அது ஒரு ஆடியன்ஸை வந்து கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த புரிதல் தான் நமக்கு சம்டைம்ஸ் இடிக்குது. நம்ம அந்த ஜென்ரேஷன்ல இந்த ஜென்ரேஷன்ல நடு ஜென்ரேஷன். சோ எந்த மாதிரி மாறுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வச்சுக்கணுமா இல்ல புது ஜென்ரேஷன் படம் பண்ணுமா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சினிமா விகடன் பிரசன்ஸ் கட்டா குஸ்தி 2 ஸ்பெஷல் இன்டர்வியூ வித் விஷ்ணு விஷால் அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி. அசோசியேட் ஸ்பான்சர் ஆச்சி மசாலா. ஆச்சி மசாலா அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஹாலிடே இன் சென்னை OMR IT எக்ஸ்பிரஸ்வே. சார் வணக்கம். 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 ஸோ ரொம்ப ஹாப்பி. ஒரு சீக்வல், ஒரு ஹிட்டான சீக்வலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன், அது கூடுதல் ஹாப்பி. ஏன்னா சாரோட லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக சாரோட எல்லா படங்களுக்கும் நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல போயிட்டோமா வெளியே? இல்ல சார், கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ தி என்டர்டெய்னர் இஸ் பேக்ன்ற டேகோட தான் நம்ம டீசர் வந்திருந்தது. நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சீக்வல் படம் இது. ஆமா, அதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி. ஏன்னா இது சீக்வலா இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. சீக்வல் இருக்கிற படங்கள்லாம் கன்வெர்ட்டே ஆகல. ஸோ எப்படியாவது ஒரு சீக்வலை கொண்டு வரணும்னு நினைச்சேன். அதை கட்டா குஸ்தியா இருக்கும்னு ஒரு ஐடியா கூட இல்லை நாங்க படம் பண்ணும்போது. பட் அது ஆர்கானிக்கா நடந்தது. நான் வந்து செல்லா சாரோட ஆக்சுவலா ஒரு கதை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி வந்தாரு. அதை கேட்டுட்டு நான் இது நீட்டா இருக்கு செல்லா வேற அப்படின்னு, இன்னொரு கதை வச்சிருக்கேன்னாரு. அப்படியே ஸ்டாப் பண்ணி இன்னொரு கதைக்கு போவேனா, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லி கட்டா குஸ்தி 2 பண்ணலாமா அப்படின்னு தான் இந்த டாக் ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அந்த ½ அன் ஹவர் 1 ஹவர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல ஒரு ஸ்கெல்டன் ஃபார்ம் ஆச்சு. அது என்ன ஃபார்ம் ஆச்சோ இன்னைக்கு அதுதான் படம். சூப்பர். அந்த 1 ஹவர்லயே நாங்க ஒரு ஸ்கெல்டன் ஃபார்ம் பண்ணிட்டோம். வெரி சர்ப்ரைசிங் இட் வாஸ். பிகாஸ் இவ்வளவு சீக்கிரமா ஒரு ஸ்கெலிட்டன் 1 ஹவர்ல ஃபார்ம் ஆகுங்கிறது நாங்க நினைச்சு பார்க்கல. பட் பயமும் இருந்தது. ஏன்னா ஒரு சீக்குவல்ங்கிறது தமிழ் சினிமால நிறைய வந்துருச்சு. தமிழ்ல நிறைய லாங்குவேஜஸ் நிறைய சீக்குவல் வரும்போது பார்ட் 1 அளவுக்கு இல்லைங்கிற ஒரு டாக் வந்துருது எப்பவுமே. மோஸ்ட் ஆஃப் தெம், எல்லாத்தையும் சொல்ல அந்த பேர் நம்ம வாங்கிருக்க கூடாது. இன்னொன்னு கரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் சீக்வல் பண்றோம், அது கரெக்டா பண்ணிட்டோம்னா இன்னும் நிறைய படங்களோட சீக்வல் ஃபியூச்சர்ல வந்து எதிர்பார்க்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒரு மனநிலை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் சரி என்னெல்லாம் பண்ணணும், பார்ட் 1ஓட பிளஸஸ் என்ன, அதெல்லாம் எப்படி இதுல கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும், ஸ்டோரி எப்படி கண்டினியூ பண்ணணும், கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிச்சது ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த கேரக்டர்ஸ்லாம் ரீடைன் பண்ணணும், புது கேரக்டர்ஸ் என்ன கொண்டு வரலாம், எல்லாம் பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் போய் தான் அப்புறம் 6 months ரைட்டிங் பண்ணாருச்சு எல்லாம். அதுக்கப்புறம் அந்த கதை ஃபுல்லா ஃபார்ம் ஆகும்போது ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. ஸோ வீராங்கிற கேரக்டர் பார்ட் 1ல கீர்த்தி கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி இனிமேல் ரெஸ்ட்லர் ஆகுறது என் பொறுப்பு அப்படின்ட்டு. அவன் ஆக்குனானா இல்லையாங்கிறது தான் கதை. ஓகே. ஸோ ஏன்னா சாரோட படங்கள் எல்லாத்தையுமே வந்து இதுதான் சொல்ல போறோம் அப்படின்றத சொல்லிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் படத்துல வந்து பார்க்கும்போது கதை முன்னாடியே தெரிஞ்சுதான் படத்துக்குள்ள ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கட்டா குஸ்தி வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழில் கட்டா குஸ்திக்கு முன்னாடி தமிழில் ஜெகமே தந்திரம் ஆக்ஷன் இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் தேட்ரிக்கலாக ஒரு பெரிய ஹிட்ன்றது உங்களுக்கு தமிழில் கட்டா குஸ்தி தான். அந்த ரெஸ்பான்ஸ், அந்த ரிசப்ஷன் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் நம்ம சீக்வல்குள்ள வரலாம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ நான் எந்தெந்த ஊர்ல போனாலும் எங்கென்ன போனாலும் ஃபர்ஸ்ட் மலையாளம் பண்ணியிருக்கேன், தமிழ் பண்ணியிருக்கேன், எல்லாம் தெலுங்கு பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஃபர்ஸ்ட் பேசுறது கீர்த்தியை பத்தி தான், இந்த இன்டர்வல் சீக்வன்ஸை பத்தி தான். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு 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 என்ன ஒரு பெருமை எனக்கு. அப்பா இந்த ஃபிலிம் எனக்கு கிடைச்சது, இதுல நான் தானே ஹீரோயினா இருந்தது. அது தட் இஸ் அ வெரி ஹாப்பி திங். நிறைய பேருக்கு பேர் கூட தெரியாது, என்னோட பேர் கூட தெரியாது. ஆனா அந்த முடி படம், குஸ்தி படம், அதுல ஹீரோயின் இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த இன்டர்வல் சீன் நீங்க சொன்னனால பொதுவா தமிழ் சினிமால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி
நிறைய படங்கள் வந்திருக்கு. அதாவது ஒரு ஃபீமேல் இருப்பாங்க, அவங்க முடிய பிடிச்சிருந்தா அவங்க வந்து அது எக்ஸ்டென்ஷன் வச்சிருப்பாங்கன்றது ஒரு காமெடியா தான் ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோயினுக்கு ஒரு மாஸ் எலமெண்டா அந்த ஒரு விஷயம் பிளேஸ் ஆகுதுன்றது புதுசு. ஸோ அது உங்களுக்கு நரேட் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலா நரேட் பண்ணும்போது செல்லா சாரோட விஷன் எனக்கு இல்லை. நான் நரேட் பண்ணும்போது ஜாலியா, பட் ஆனா அந்த ஃபுல் சார் இப்போ சொல்லும்போது தான் எனக்கு அது கனெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த இன்டர்வியூஸ் when we were doing சார் சொன்னேன், அவரோட லைஃப்ல அவர் ப்ரொடியூசராகவும் ஆக்டராகவும் எல்லாமே இருந்தது. இதுல ஒரு சீக்வன்ஸ்க்கு இவ்வளவு செலவு பண்ணது 1.2 crores or something. அந்த சீக்வன்ஸ்க்கு மட்டும் இவர் செலவு பண்ண அந்த இன்டர்வல் சீக்வன்ஸுக்கு மட்டும். சோ ஏன் விஷன்ல அது அவ்வளவு பெருசா, ஏன்னா அது ஒரு ஹீரோயின்காக பண்ற இல்லையா, ஹீரோயினோட ஃபைட் சீக்வன்ஸ். நான் அவ்வளவு சின்னதா தான் ஏன் விஷன்ல அது வந்தது. செல்லா சாரோட விஷன்லும் விஷ்ணு சார் அது ப்ரொடியூஸ் பண்ணதுனால அது ரொம்ப பெருசா காட்ட முடிஞ்சது ஃபிலிம்ல. அதனாலதான் அவ்வளோ என்ஜாய்மெண்ட். அடிங்கடா கொட்டுன்னு எல்லாம் சொல்லும் போது தியேட்டர்ல எல்லாம் பயங்கர கிளாப்பா இருந்தது. தட் வாஸ் இட் இஸ் ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் டீம் எஃபர்ட்னு சொல்லணும். ஸோ நீங்க கேட்டதுக்கு பதில் நான் யோசிக்கல. ஐ டோன்ட் நோ. நான் கதை கேட்டேன், ரசிச்சேன். எஸ் சார், ஐ வுட் லவ் டு டூ திஸ்னு சொன்னேன். பட் பிகாஸ் ஆஃப் தெம் இட் பிகேம் ஹியூஜ். ஸோ அதனால நாங்க வந்து அன்பரி மாஸ்டர் தான் அந்த சீக்வன்ஸ் இல்ல, படம் ஃபுல்லா அன்பரி மாஸ்டர். சரி, நாங்க ரொம்ப கிளியரா இருந்தோம், நம்ம ஒரு காமெடி படம் பண்ணாலும் வர்ற ஆக்ஷன் அது வந்து பக்காவா இருக்கணும் உங்களுக்கு, எஸ்பெஷலி இன்டர்வல் பிளாக். ஸோ 6 days ஐ திங்க் வி ஷாட் இன்டர்வல் பிளாக். பயங்கர வெயில் வேற, பயங்கர நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட். அண்ட் ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி ஃபைட். அது ரொம்ப கஷ்டம். அது குஸ்தி ஸ்டைல்லயும் இருக்கணும், ஃபைட்டாவும் இருக்கணும், மாசாவும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதுல காமெடியும் வரணும், என் சைட்ல இருந்து நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரணும். கடைசியில பைக்ல உட்காந்து அங்க போக முடிய பார்க்க, அது ஒரு இன்டர்வல் பிளாக். ஸோ ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறது பிகினிங்ல இருந்து நான் செல்லாவோட பேசும்போது இதுதான் நம்ம படம். இந்த ஒரு சீக்வன்ஸ் நம்ம ரொம்ப பொறுமையா ரொம்ப சூப்பரா கிராண்டா எடுத்துட்டோம்னா இந்த படம் நின்னுடும் அப்படிங்கறதா ஒரு தாட். அண்ட் பிகினிங்ல இருந்து அதான் தாட். நான் செல்லா நானும் பேசும்போது, ஆக்சுவலா நான் ஜென்ரலாவே நிறைய டைரக்டர்ஸோட உட்காந்து கதை பேசும்போது, இப்ப நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னா பட்ஜெட் மாதிரி தாங்க. மாசம் வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல, உங்க ஃபேமிலி செலவு எவ்வளோ, வீட்டுக்கு என்ன செலவு, இஎம்ஐ எவ்வளவு கட்டும், யூ டிவைட் இட், ரைட்? உங்களுக்கு தெரியும் இதுதான். அங்க சம்டைம்ஸ் சேவிங்ஸ் இருக்கும். இப்போ பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு சேவிங் தேவையில்லை. நமக்கு என்னன்னா அந்த பட்ஜெட்டை கரெக்டா அலோகேட் பண்ணும். இதுதான் இந்த படத்தோட பட்ஜெட்னா இந்த சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுக்கு நம்ம மேக்ஸிமம் செலவு பண்ணுவோம். இந்த சீக்வன்ஸ் ஓகே, இதுக்கு செலவு பண்ணலனாலும் பரவாயில்ல, இது கம்மியா செலவு பண்ணும். சோ தட் அந்த பேலன்ஸ் அவுட் ஆயிடணும். இந்த பட்ஜெட் அலோகேட் பண்றதுங்கிறது டைரக்டர்ஸோட உட்காந்து நான் எல்லா படங்களையும் பண்றது. அப்போ நாங்க இந்த இன்டர்வல் சீக்வன்ஸ்க்கு இந்த படத்துல மேக்ஸிமம் செலவு ஆகும்னு தெரிஞ்சுதான் நாங்க உள்ளே இறங்கணும். இட் வாஸ் நாட் அ சர்ப்ரைஸ். இதுக்கு பண்ணணும்னு தெரிஞ்சுதான் இறங்கணும். ஏன்னா அதுதான் படம். அண்ட் அதெல்லாம் அவங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த டயலாக் டெலிவரி, இந்த வில்லன் போய் பறந்து ஊடுறது, அவர் அப்படி பாப்பாரு, நான் பாப்பேன் அப்படி. அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கூட நான் வந்து ஃப்ரீயா இருக்கும் போது டிவில உட்காந்து நானே பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பேன். ஐ திங்க் இந்த வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் அந்த 6 மணி காமெடி, ஆமா, அதுக்கப்புறம் நான் ரொம்ப என்னோட சீக்வன்ஸ் நானே உட்காந்து பாக்குறதுங்கிறது இந்த ஒரு சீக்வன்ஸ் தான். ஆமா, சூப்பர். ஸோ இந்த சீக்வல் ரெடி ஆனது எப்படின்றது சார் சொன்னாங்க. இப்படி பேசி ஒரு 1 hourல ஐடியா பிடிச்சிட்டோம், ஸ்கெலட்டன் ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்களே? என்ன சிரிக்கிறீங்க? ஏன்னா I was just thinking, நீங்க இந்த क्वेश्चन கேக்குறதுக்கு முன்னாடி இவர் என்ன கால் பண்ணதுதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து அது கேட்டு எப்படியோ that connection was there. So I remember this call. என்னோட பர்த்டே 2 daysக்கு முன்னாடி இருந்தது, September 6th. 8th அன்னைக்கு தான் you called me. நான் ஏதோ பர்த்டே விஷ் பண்றதுக்குன்னு நினைச்சேன். ஐஸ்வர்யா பிலேட்டட் பர்த்டே விஷஸ், ஆனா நம்ம இந்த படம் பண்ண போறோம், ஆனா ஜாஸ்தியா சம்பளம் மட்டும் கேட்காது. This was his first call. Okay. Remember? So நீங்க எவ்வளவு எக்ஸைட் அப்படியா? அதான் ஏன்னா ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சிரும் அந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பர் கிளைமாக்ஸ் இருக்குன்னு. சோ அதுல என்ன சீக்வல்ன்றதா இதுல இருக்கு. Yes, I also had that question. சோ நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி, அவரோட நரேஷன் அதை எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நான் சார் நரேட் பண்றதுக்கு முன்னாடியே நான் செல்லா சார் கிட்ட சொன்னேன், டெஃபினட்டா நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கொடுத்த டைரக்டர் அவர். இந்த ஃபிலிம்னு இல்லை, அவர் எந்த ஃபிலிம் பண்ணாலும் இஃப் ஹி வாண்ட்ஸ் மை டேட்ஸ், இஃப் ஹி வாண்ட்ஸ் மீ டு ஆக்ட், தட் இஸ் ஃபார் ஷுர் ஹிஸ். அதுக்கப்புறம் தான் கதை கேட்பேன். So first itself I said that, so for sure I'm doing this. அப்புறம் கதை கேட்டுட்டு I had few concerns. அப்ப சார் அது இப்படி இருந்தா அது, so I told him இதுல இந்த ஏரியால எல்லாம் எனக்கு கன்சர்ன் இருக்கு. பட் ஆஃப்டர் தட்
they were also working on it. ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் தான் நானும் கேட்டது. அதுக்கப்புறம் both of them சாட் அண்ட் சருக்கு நிறைய இன்புட்ஸ் இருந்தது. இப்ப இன்டர்வியூல எல்லாம் சொல்லும்போது எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா அவரோட வைஃபும் ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன். நான் நினைச்சேன் நீங்க அதை கேட்டீங்க. அதுல ஒரு டயலாகே வருது. போயிட்டுமா? ஐயோ சார், நீங்க ப்ரொடியூசர், நீங்க ஹீரோ, அதனால மட்டும் தான் நான் உட்காரணும். இவ்வளவு வருஷம் பழகி இருக்கோம், அதெல்லாம் மறந்துட்டீங்க. ஐயோ சார், அதான் சார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சார் நீங்க ப்ரொடியூசர் ஹீரோவா? சோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் இல்லையா? சோ ஏன்னா அது முக்கியமான டயலாக். நான் அடுத்ததான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஒரு டயலாக் வருது, ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்குன்றதே ஒரு பெரிய விஷயம், அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு இருக்கிறதுலாம் அப்படிங்கும்போது அது பர்சனலாவும் கனெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி என் வீட்டுல பிளே பண்ணி வைஃப் காட்டும் போது என்ன அப்படியே பார்த்தாங்க, எனக்காக வச்சிருக்கிற, இல்ல கதைக்காக வச்சிருக்கமா அப்படின்னு. ஆனா அது எங்க இருந்து வந்ததுன்னா இவங்க லைஃப்ல இருந்தா வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அப்படி சொல்றதுக்கான இல்ல, அதான் நான் நிறைய இடத்துல பேசிட்டேன், அது இங்கேயும் சொல்லிடுறேன். பேசிக்கலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் டீம் ஸ்போர்ட்டுக்கு பயங்கர வித்தியாசம் இருக்கும் மென்டலி. இப்போ நம்ம டீம் ஸ்போர்ட்டும் போது we all have to play together and also individually be strong. அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து இண்டிவிஜுவலா விளையாடணும், இல்ல மேக்ஸிமம் 2 பேர் டபுள்ஸ் தான் அவங்க ஆக்சுவலா எக்ஸ்பர்டட். ஸோ அவ்வளவுதான், அந்த மேனேஜ் பண்ணணும். பட் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அந்த ஆப்போனன்ட் வந்து நம்மள ரீடே பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு பயந்தாலும் அதை காட்டக்கூடாது. ஓகே, அது ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ரெண்டாவது, என்ன ஆனாலும் ஐ ஷுட் அட்டாக். டிஃபென்ஸே அவனை ஒரு அட்டாக்லயே வச்சிட்டு இருந்தோம்னா அவன் பயப்படுவான். நம்ம டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சு அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த 2-3 திங்கிங் இருக்குல்ல, இது வந்து பிளேயர்ஸ்க்கு ஜெனரலா இருக்கும். பிகாஸ் ஐ ஆல்சோ நோ. அண்ட் இப்போ ஏதாவது ஒரு சின்னதா கூட ஒரு ஆர்குமெண்ட் இல்ல டிஸ்கஷன், ஆர்குமெண்ட் கூட சொல்ல, டிஸ்கஷன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறான், எப்படி இல்லையே, நான் சொல்றதுதான் ரைட்டு, இல்லம்மா அதுக்குள்ள நீ சொல்றது ஏன் ரைட்டுன்னு சொல்ற, நான் இப்பதானே டிஸ்கஸே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூ கேளு. இல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீ பேசுறதுங்க ராங் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஆரம்பிப்பாங்க. அப்படியே போக போக அது ஒரு டிஸ்கஷன் வந்து ஒரு ஆர்குமெண்டா மாறும்போது நான் டக்குன்னு எனக்கு ரியலைஸ் ஆகும், அவங்களுக்கு என்ன தோண ஆரம்பிச்சோம்னா இது ஒரு மேட்ச், இந்த மேட்ச் நான் ஜெயிச்சே ஆகணும், நான் அட்டாக் பண்ணிட்டே இருக்கணும், அப்போதான் ஆப்போனன்ட் தோப்பான், அந்த ஒரு மூட் வந்துரும் அவங்களுக்கு. அப்போ நான் சொல்லுவேன், ஒரு நிமிஷம் ஜுவாலா, யூ ஆர் நாட் பிளேயிங் அ மேட்ச், இது ஜஸ்ட் a டிஸ்கஷன். ரிமைண்ட் பண்ண உடனே இல்ல ஐம் ஜஸ்ட் சேயிங், இல்ல லுக்ஸ் லைக் எவ்ரி டைம் யூ ஆர் ட்ரைங் டு பிளே அ மேட்ச் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இன்பில்ட் கேரக்டர். அது வந்து அவங்க வெரி ஸ்ட்ராங் மென்டலி. நான் மென்டலி ஸ்ட்ராங் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸை சர்வே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்க கேரக்டருக்கு நானும் சில டிஸ்கஸ் பண்ணும்போது என் லைஃப்ல இருந்து எடுத்த கேரக்டர் அது. பட் இப்போ என் ஒய்ஃப் வந்து சில வாட்டி சம்பந்தமே இல்லாம பேசுவாங்க, ஆனா இந்த கேரக்டர் அது என்ன பேசுதோ there will be a strong reasoning behind it. And strong இப்போ ஹஸ்பண்டோட வீட்டுல ஆர்குமெண்ட்ங்கிறது அதுக்கு சம்டைம்ஸ் ரீசனிங்கே தேவையில்லை, உங்களுக்கும் தெரியும், ரீசனிங்கே இல்லாம ஆர்குமெண்ட் போகும். பட் இவங்க வந்து அந்த ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கும் போது ஸ்ட்ராங் ஹெட்டடான கேரக்டர் காமிச்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக தான் காமிச்சிருக்கோம். சூப்பர் சார். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட இல்லை, அதை உண்மையாவே சொல்லலாம், ஒரு மேல் சாவனிஸ்டிக் கேரக்டர் தான் உங்களோட கேரக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஓவர்ன்றது இருக்கும். அது உங்களோட கேரக்டர் மட்டும் இல்லை, அந்த படத்துல இருக்க இப்ப கருணாஸ் சார் கொண்டு எல்லாரோட கேரக்டரும் அப்படிதான் இருக்கும். இல்ல, கருணாஸ் அண்ணன் கடைசி வரைக்கும் அவர் மேல் சாமிஸ் தான். அதுல அவர் மாறல. அது இது இந்த பாட்லயும் அதே தான் கண்டினியூ பண்ணுவாரு. அவர் கேரக்டர் மாற மாட்டார். ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதெல்லாம் கஷ்டம், மாற முடியாது. அண்ட் அந்த மாதிரி திங்கிங் உள்ளவங்க 90% மாற மாட்டாங்க. அதுதான் நாங்க, ஆனா அது வந்து ரொம்ப காமெடியா பிளே பண்ணிருப்பாரு. சோ அதுதான் எங்களோட ஹைலைட் கேரக்டர் பார்ட் 2லயும். என்னோட மாற்றம் பயங்கரமா இருந்திருக்கும். நான் ஹவுஸ் ஹஸ்பண்டா மாறி இருப்பேன், கீர்த்தி ஜெயிக்கணும், குழந்தை நான் பாத்துக்கிறேன், வீட்டை நான் பாத்துக்கிறேன் அளவுக்கு நான் மாறி இருப்பேன். அவர் என்னன்னா அடா பாவி அவன் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு மூட்லயே பாப்பாரு. அவரோட கேரக்டர் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். இப்போ நாங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ந்துட்டு இருப்போம். எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேரிட் லைஃப்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, எதனால வருது, ஹவு டு வி ஓவர் கம், லவ் கேன் ஓவர் கம் எனி ப்ராப்ளம். ஸோ தட் இஸ் வாட் திஸ் மூவி இஸ் அபௌட். சூப்பர் சார், சூப்பர். ஸோ ஸ்போர்ட்ஸ்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் கட்டா குஸ்திக்கும் இதுக்கும் நடுவில் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க. பட் மறுபடியும் பிசிக்காவும் மென்டலாவும் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட இதுக்குள்ள என்ன சிரிக்கிறீங்க? எல்லாத்தையும் சிரிக்கிறாங்க, அதான் தெரியல.
அவருக்கு டவுட் வருது, அவர் பெரிய ஜோக் அடிச்சிட்டு இருக்காரா இல்ல? இல்ல 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 அப்படிலாம் இல்லையா? இல்ல இல்ல இது இல்ல சொல்லுங்க, பரவாயில்ல, நம்ம சொல்லலாம். இன்டர்னல் ஜோக் அப்புறம் சொல்றேன். அப்புறம் சொல்றீங்களா? Okay. ஏதோ நடந்திருக்கு போல சார், பேக் ஸ்டோரி. சொல்லாதீங்க சொல்லாதீங்க. ஐயோ இல்ல அதுதான், நீங்க ப்ளீஸ் மறுபடியும் நீங்க பிசிக்கலா மென்டலாவும் அந்த கேரக்டருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ற கேரக்டருக்கு தயாராகணும்ல, அது எப்படி ஆனீங்கன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இது செல்ல சார் இது ஃபர்ஸ்ட் என்ன என்கிட்ட கதை சொல்லும்போது சொன்னது, நீங்க அம்மாவும் கன்வின்சிங்கா இருக்கணும், ஒரு பொண்ணோட அம்மா, சோ அந்த மாதிரி கன்வின்சிங்கா இருக்கணும், ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் அது மாதிரியும் கன்வின்சிங்கா இருக்கணும். சொன்ன என்னது எப்படி பண்ண முடியும் அது? ஓகே, சோ டபுள் ரோல் அது. சோ ஐ ஹேட் தட் திங். அப்புறம் லைக் வாட் எவர் இஸ் பிசிக்கலி ரிக்வயர்ட் ஃபார் த சீன், அது மட்டும் தான் நான் ட்ரைனிங் எடுத்தது. அதுக்கு மீறி நான் ட்ரைனிங் பண்ணல. ஐ ஹாவ் டு பி வெரி ஆனஸ்ட் அபவுட் இட். என் பாடி அதுக்கு, ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரெஸ்லிங் எல்லாம் நல்லா கத்துக்கணும்னா சின்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எஸ்பெஷலி டு ரெஸ்லர்ஸ் ஐம் ஆல்ரெடி சேயிங் சாரி if this doesn't look authentic and honest what I've done in the film. ஏன்னா எனக்கு முடிஞ்ச அளவில் தான் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கு. ஸோ பட் ஆனா பிரைமர்லி இது ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஸ்போர்ட்ஸ் ஒரு லேயரா இருக்கு, அதனால நான் தப்பிச்சிடுவேன் நான் நம்புறேன். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இல்ல இப்ப நான் நிறைய கிரிக்கெட் படம் பார்க்கும்போது கிரிக்கெட்டர்ஸ் விளையாடுவாங்க, கிரிக்கெட்டர்ஸ் மாதிரியே 100% ப்ரொஃபஷனலா இருக்காது, ஆனா அது கிரிக்கெட்டருக்கு மட்டும் தான் தெரியும், ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு தெரியாது சில டைம். சோ அதனால நதிங் டு வரி. ஒரு ஒரு ரெஸ்லருக்கு மட்டும் தான் மேபி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓரளவுக்கு, பட் தட்ஸ் ஃபைன். ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அந்த ரெஸ்லிங் பக்காவா பண்றாங்க மாதிரி தான். இப்ப பார்ட் 1ல பயங்கரமா தான பண்ணிருக்காங்க. கரெக்ட் சார், அவ்வளவுதான். என் ஜிம் ட்ரெய்னருக்கு மட்டும் தான் தெரியும், சார் 2 கிலோக்கு மீதி எனக்கு தராதுங்க, சார் 2 கிலோக்கு மீதி நான் வெயிட் எடுக்க மாட்டேன். I always fight with my trainer. Okay. Yeah. So உங்களுக்கு நீங்க பாக்கும்போது நீங்க படம் பாத்தீங்களா? இல்ல, செகண்ட் பார்ட் நான் பார்க்கல. நான் வித் ஆடியன்ஸ் தான் பாப்பேன். எல்லா படத்துக்குமே அப்படிதான்? எல்லா படத்துக்கும் அப்படிதான். தமிழ்ல, மலையாளத்துல? ஆமா, எனக்கு தமிழுக்கு ஒரு ரூல், மலையாளத்துக்கு வேற ரூல். இல்ல சார், ஒருவேளை அங்க நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. Yeah, they ask this question. இல்ல சார், இப்போ நீங்க வர்க் நேச்சராவே மாறுதுன்னா இப்போ அங்க வர்க் பண்ணவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல எனக்கு கண்டிப்பா எனக்கு மலையாளம் ஃபிலிம், தமிழ் ஃபிலிம், தெலுங்கு அந்த மாதிரி டிஃபரன்ஸே கிடையாது. லாங்குவேஜ் மட்டும்தான் மாறுது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கிறது, எல்லா லாங்குவேஜ்லயும் வாய்ப்பு கிடைக்கிறது, அது ஒரு சந்தோஷம். பட் ஆனா நேச்சர் ஆஃப் த ஒர்க், மேபி பட்ஜெட்ஸ் வில் டிஃபர் ஃப்ரம் ஃபிலிம் டு ஃபிலிம் இல்லையா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் மைட் டிஃபர். பட் அது இல்லாம மத்தபடி வேற எந்த இதுவும் இல்ல. மோஸ்ட் ஆர் லவ்லி பீப்புள் டு ஒர்க் வித். அட்லீஸ்ட் ஐ ஹவ் ஹேட் த குட் ஃபார்ச்சூன் டு ஒர்க் வித் லவ்லி பீப்புள். ஸோ அது இல்லாம வேற டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. வாட் இஸ் ஐ டாக்கிங் அபௌட் பிஃபோர் இட்? இல்ல, படத்தை நீங்க ஆடியன்ஸோட தான் பாப்பீங்க. படம் பாத்துட்டீங்களான்னு கேட்டாரு. இல்ல, சோ ஐ ஹேவ் a thing. So I don't watch my movies before release. எனக்கு என்னதுக்கு what is the word, like அந்த விசுவாசம் in Malayalam we say. Okay, like belief, ஒரு சும்மா ஒரு belief இருக்கு, மூட நம்பிக்கை. Okay. I don't watch my films, I watch it only with the audience. Okay. Yeah. அது வந்து நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அதை மெயின்டைன் பண்றீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இல்ல, அது ஏதாவது ஒரு படம் முன்னாடி பாத்துருவாங்க, சரியா ஓடி இருக்காது, அதுக்கப்புறம் தோணி இருக்கும், அவ்வளவுதான். சூப்பர் சொல்றீங்க. ஆமா, கரெக்ட் தான். Archana 31 not out. I watched, ஏன்னா the first female centric படம், so அது I watched it before the release, and எனக்கு அது ரொம்ப பிடிச்சு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இட் டிட் ஒன்னு பீக் கோவிட் 50% ஆக்குபென்சி அப்பதான் ரிலீஸ் ஆச்சு. ப்ரொடியூசருக்கு இன்னும் அது லாஸ் எல்லாம் கிடையாது, பட் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு that the film didn't get the value. So அதுல இருந்து உருவாருந்த ஒரு ஸ்டூபிடான பிலீஃப் தான். பட் I do see some scenes. இப்போ நம்ம சாங்னா ரிலீஸ்க்கு நம்ம அங்க ஷூட்டிங் நடக்கும்போதே சார் எல்லாம் பார்க்காம தான் நிறைய வாட்டி இருந்து பார்த்திருக்கேன். படம் ஓடிட்டே இருக்கும் அங்க ஸ்பாட்ல ஊரே படம் பாத்துட்டு இருக்காங்க. கூப்பிட்டு எடிட்டர் கிட்ட சொல்லுவேன், ஸ்பாட் எடிட்டர், தம்பி அவங்களுக்கு காமிக்கணும், நீ ஏன் ஊருக்கே கதை காமிச்சுன்னு இருக்கேன்ட்டு நிறைய வாட்டி திட்டு வாங்கிருக்காங்க. அப்படியா? அவங்களுக்கு தெரியாது, இவங்கனால தான் நிறைய வாட்டி. சார் இல்ல மேடம் கேட்டாங்க. ஆமா, ஏன்னா நல்ல சீன்ஸ் ஐ வாண்ட் டு see it, அதனால சோ அடிக்கடி போய் பாப்பேன். அதுக்கப்புறம் இல்ல, எடிட் டேபிள்ல போய்க்கன்னா நான் போக மாட்டேன். ஓகே, டன். சோ இப்போ கிரிக்கெட்ல அவுட் ஆயிட்டோம்னா வந்து பேடை ரிமூவ் பண்ணாம இருந்தா மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு ஒரு விஷயம். ஒரு இதுதான், அது மாதிரி தான், ஒரு சென்டிமென்ட் தான். ஓகே சார், இப்போ தமிழ் சினிமா எப்படி இருக்கு அப்படின்றத ரெண்டு பேருமே பேசலாம்.
அதுக்கப்புறம் ஜென்ரலா எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. இப்போ ஜென்ரலா திருப்பியும் போஸ்ட் கோவிட் ஒரு ஹேபிட் வந்தது. தியேட்டருக்கு சில படங்கள் தான் பார்க்கணும், சில படங்கள் ஓடிடில போய் பார்த்துக்கலாம், சில படங்கள் பார்க்கவே வேணாம்னு முடிவு பண்ணிடுறாங்க முன்னாடியே. இப்போ ஐ திங்க் மறுபடியும் அந்த ட்ரெண்ட் மாறுது. என்னன்னா அந்த ஓடிடி வேவ் ஒன்று வந்தது இல்ல, நவ் மோர் தென் தட் தே வாண்ட் டு வாட்ச் அ குட் ஃபில்ம். தியேட்டர் வந்தா ரெடியா இருக்காங்க பாக்குறது, படம் மட்டும் நல்லா இருக்குன்னு ஒரு டாக் வந்துடும், அதுக்கப்புறம் அது கொண்டு போயிடுறாங்க, செலிப்ரேட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு மாற்றம். ஏன்னா ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் அகெயின் நாங்கள் வந்து இன்னைக்கு தியேட்டரை நம்பி தான் படம் எடுக்கிறோம். ஏன்னா ஓடிடி பிசினஸ் பழைய மாதிரி இல்லை, அது 50% குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தியேட்டரை மட்டும் நம்பி படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் ஆல்ரெடி. காரணம் என்னன்னா ஆடியன்ஸும் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி குட். இந்த வருஷமே டிடிடி படம் ஓடிச்சு, தென் யூத் ஓடிச்சு, வித்ல ஓடிச்சு, தாய் கிழவி ஓடிச்சு, பிளாஸ்ட் ஓடிச்சு, கருப்பு ஓடிச்சு பெருசா. ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 5 மாசத்துக்குள்ளேயே நல்ல சக்சஸ் ரேட் இருக்கு அண்ட் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் வந்து they have started to come to theaters and only one thing will keep saving. நீங்க வந்து நல்ல படம் பண்ணா மட்டும் தான் தப்பிக்க முடியும். ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி படம் பண்ணணும். அது பண்ணிட்டா ஓகே, பண்ணலன்னா இப்போ அது என்ன பண்ணாலும் இனிமே தப்பிக்க முடியாது, அந்த ஒரு மூட் இருக்கு. பட் ஐ திங்க் யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல் நவ் அண்ட் நல்ல ஒரு கரண்ட் ட்ரெண்ட் உள்ள ஒரு ஆடியன்ஸை வந்து கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த புரிதல் தான் நமக்கு சம்டைம்ஸ் இடிக்குது. நம்ம அந்த ஜென்ரேஷன்ல இந்த ஜென்ரேஷன்ல நடு ஜென்ரேஷன். ஸோ என்ன மாதிரி மாறுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வச்சுக்கணுமா இல்ல புது ஜென்ரேஷன் படம் பண்ணுமா? பட் ஐ திங்க் வி ஆல் ஹேவ் அவர் யூனிக் ஸ்ட்ரென்த்ஸ். அதுல ஃபோக்கஸ் பண்ணாலே ஐ திங்க் படம் நல்லா இருக்கணும். எண்ட் ஆஃப் தி டே. ஆமா, சூப்பர் சூப்பர் சார். இப்போ உங்கள்ட்ட அதே கேள்வி கேட்கணும்ல, அதே கண்டினியூஷனாவும் கேக்குறேன். இப்போ நீங்க வெவ்வேறு லாங்குவேஜ்லயும் ஒர்க் பண்றனால மத்த இண்டஸ்ட்ரியும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா, actually how are the other industries that you are working in? Malayalam I've been doing very very less movies, not because I'm doing more Tamil, no, but because the kind of stories that come to me right now, ipa na oru my initial 3-4 years I was only doing Malayalam. So adla I think I have covered a lot of characters. So ipo I think now they are not looking for me, now they're looking for other heroines. I did one film now, Asha. It is yet to release with Urvashi ma'am. Joju. Okay. It's a lovely story. So andha mari stories varumbodhu thriller. Okay. Andha mari exciting ana stories varumbodhu then I also go out of my comfort zone, like okay this I have not done, appo this I want to do. Andha mari. So that's what's happening in Malayalam. But take me out of the equation, Malayalam films are doing phenomenally well. There are lovely stories coming out. Vara second part romba nalla odichanga. Mohiniyattam, Bharatanatyam, those 2 films, my god, I love. Nama Gatagustila Srija ma'am enoda amma Srija ma'am is doing a wonderful role in Mohiniyattam. What a lovely film. I was thoroughly entertained. I couldn't stop talking. I called the director and I was talking and talking. Krishnadas. நான் மலையாளம் படம் பார்க்கறது கம்மி பண்ணிட்டேன். ஏன் சார்? ரொம்ப இந்த கோவிட் டைம்ல பயங்கரமா மலையாள படம் பார்த்தேன். சோ என்னோட அடுத்த 2 சாய்ஸஸ் பாத்தீங்கன்னா மோகன்தாஸ், கட்டாகுஸ்தி, ரெண்டுமே சாரி மோகன்தாஸ் அண்ட் ஆரியன். ஓகே, ரெண்டுமே ரொம்ப 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 மலையாள படம் மாதிரி இருக்கும். அண்ட் ஒண்ணு வந்து ஓடிடிக்காக எடுத்தேன். ஒரு தப்பு மாதிரி சொல்றேன். இல்ல என்னன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து இதே மலையாள படம் ஓடிடில பார்த்து தியேட்டர்ல இந்த மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு படம் பார்த்தா அவங்களுக்கு தியேட்டர்ல பிடிக்கும். மீதி எல்லா படமும் அவங்களுக்கு ஓடிடில பாக்குறதா பிடிச்சிருக்கு. அந்த பொறுமை வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு தியேட்டர்ல பார்க்கும்போது இல்ல. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ வென் ஐ டிட் திஸ் 2 movies நான் நினைச்ச அளவுக்கு போல இந்த 2 படமும். நான் ஒண்ணு நினைச்சேன் இல்ல, ஆனா அந்த படம் என்ன வரவே இல்ல ஆரியன். இப்போ இந்த மோகன்தாஸ் வந்து நான் ஒண்ணு நினைச்சேன் இப்படி இருக்கும். இது வந்து ஓடிடிக்காக தான் நான் படம் எடுத்தேன். அவன் டைரக்டர் படம் ரெடி பண்றதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா ஓடிடி டைம் மாதிரி ஓடிடி பையிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ தியேட்டருக்கு போகணும். அது தியேட்டர் படமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் 2-3 பேர்கிட்ட போட்டு காமிச்சு இன்புட் வாங்கினேன். இல்ல இது தியேட்டர் படங்கள் இல்ல, நான் ஆக்சுவலா தியேட்டருக்காகவே எடுக்கல, நான் ஓடிடிக்காக தான் எடுத்தேன். லாக்டவுன்ல எடுத்த படம் அது. ஸோ ரொம்ப கன்ஃபைன்ட் ஸ்பேஸ், ரொம்ப கன்ஃபைன்ட் இது. ஸோ போத் ஹேட் அ லாட் ஆஃப் மலையாளம் ஃபிலிம் டச். அப்போதான் ரியலைஸ் பண்ணேன் நான் நார்மலா படங்கள் பார்க்க மாட்டேன். அதனாலதான் பார்க்க மாட்டேன். எனக்கு ரொம்ப இதாயிடும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த் வந்து படம் பார்க்காததுதான். அண்ட் என் வைஃப் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படம் பார்க்க வச்சாங்களா, சோ நிறைய மலையாள படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் வைஃப் மீது எடுங்க. ஆமா, she keeps watching OTT 24 hours in my house. It will keep running TV.
யூ டோன்ட் நோ. இஃப் என் ஒய்ஃபோட ஐடல் டேட் என்னன்னா கம் லெட்ஸ் வாட்ச் அ மூவி. ஓகே. அப்ப நான் சொல்லுவேன்மா என் அதே வேலை தான் இருக்கிறேன் 24 hours, திருப்பி அதே தான் பார்க்கணும், எனக்கு வேணான்னு கோச்சுப்பா. அவங்களுக்கு அது பாக்குறதுங்கிறது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். So then I realized, you know what, though the films are lovely, I love all the Malayalam films, somewhere I'm getting influence. I need a balance of Malayalam with Tamil. Okay. That is only a Gatta Gusti. There is a concept and there is entertainment. Yeah. FIR, though action, it has a concept, has action and entertainment. இந்த மாதிரி படங்கள் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. பட் ஐ லவ் மலையாளம் ஃபிலிம்ஸ். நம்ம உண்மையாவே பட் அன்பார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஆனா சமீபத்துல இருந்த வாழ 2 அப்புறம் இவங்க சொன்ன படம் மோகினி அதெல்லாம் இன்னும் பார்க்கணும். ஓகே. என்னன்னா இப்போ பொதுவா இப்ப நம்ம ஊரை பொறுத்த வரையில இப்போ ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வெவ்வேறு இண்டஸ்ட்ரியில இருந்து வெவ்வேறு லேண்ட்ஸ்கேப்ல இருந்து கதைகள் வரும். அது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸா இருந்தா அது நீங்க பண்ணுவீங்க. பட் இங்க இருக்க ஒரு ஹீரோ மற்ற இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டேரக்டர்ஸோட அசோசியேட் பண்றது வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும். இப்ப சமீபமா சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எதர் மலையாளம் ஆர் தெலுங்கு அங்கிருந்து ஒரு டேரக்டரோட அசோசியேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறது யாராவது இருக்காங்களா? நான் நிறைய working with a lot of newcomers who are other states. ஆமா, Manu. ஸோ என்னன்னா பேசிக்கலி எனக்கு ஒரு பழக்கம் தமிழ் சினிமால எப்பவுமே இருந்திருக்கு. பிகினிங்ல இருந்து எனக்கு வாய்ப்பு இல்லாத போது கூட நான் எந்த பெரிய டைரக்டர் கிட்ட இல்லை எந்த நோன் டைரக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. ஓகே. என்கிட்ட வர டைரக்டர்ஸ்ல இருந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் புதுசு தான், அப்படிதான். அண்ட் ஆல்ரெடி படம் பண்ணவங்க கிட்ட தான் திருப்பி போய் கேட்பேன். இப்போ ராமோட படம் பண்ணிருக்கேன்னா ராம் அடுத்த படம் பண்ணலாம், செல்லாவோட பண்ணிருக்கேன்னா செல்லா அடுத்த படம் பண்ணலாம். அதுதான் என்னோட லைஃபா இருந்திருக்கு. அதை மீறி நான் இப்போ நம்ம ஊர்லயே நான் அப்படிதான் பண்றேன்னா அப்போ அதர் லாங்குவேஜ் போய் நான் யார்கிட்ட கேட்பேன். ஆனா அதை மீறி நான் ஒருத்தர்கிட்ட மட்டும் ஒரு வாட்டி மீட் பண்ணி பேசினேன் தெலுங்குல, வெங்கி அட்லூரி. ஏன்னா சார் படம் வாதி படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கா தமிழ் படமும் இருந்தது, அதுக்குள்ள அவன் ஒரு தெலுங்கு ஸ்டைலையும் எடுத்திருக்கிறான். ஸோ அந்த ஒரு சென்சிபிலிட்டிஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் லக்கி பாஸ்கர் பண்ணி பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏதாவது லைவான ஸ்கிரிப்ட் தமிழ்ல பண்ணணும், எனக்கு தெலுங்குலயும் வரணும். ஸோ நீங்க வந்து கரெக்டான உங்க படம் கரெக்டான மீட்டர்ல இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு அவரு. தென் ஐ ஸ்போக் டு இன் மலையாளம். ஐ மெட் வாழ 2 producer. Suddenly I'm forgetting his name. Harris? Director. Vipin Das. I met Vipin Das. Vipin Das na meet pannom. So I met Vipin Das in Hyderabad. He was also there. So I happened to Jay director, right? So I love Jay because எங்க படம் வந்து அதான் சொன்னேன், எங்க படம் வந்து தமிழ் வெர்ஷன் ஆஃப் ஜெய வந்து ஒரு மலையாளம் வெர்ஷன். அது ரிலீஸ் பை சான்ஸ் இட் வாஸ் ரிலீஸ் நெக்ஸ்ட் டு ஈச் அதர், பட் we obviously started way before. But the color of the film சொல்றேன் நான். So ஜெய வந்து ரொம்ப மலையாளம் ஃபில்மா இருக்கும். நம்மளது வந்து இதுதான் நான் உங்ககிட்ட சொன்ன கான்செப்ட் அதேதான், ஆனா அது ஒரு தமிழ் ஃபில்மா மாறுது பாருங்க. So I really like ஜெய and I spoke to him, especially that sequence and the karate பயங்கரமா இருக்கும். So ஹைதராபாத்ல வந்து பேசும்போது நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது he started telling me how he loved Ratchasan, Gatta Gusti, and I told him about his, and I told ஏதாவது இருந்தா சொல்லுங்க. So I think these are the very few directors that I have spoken and I have told, you know what, we should do something from other states. Super. But then again my director Manu Anand, அவர் வந்து மலையாளி. ஓகே. அப்புறம் பிரவீன், அவர் கௌதம் சார். ஆமா, பிரவீன் ஆரியன் டைரக்டர் மலையாளி. ஓகே. So அது தொடர்ந்து அந்த ஒரு கலர் அதான் நான் சொன்னேன், மலையாளம் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அங்கேருந்து ஏதோ ஒரு நடந்துட்டு தான் இருக்கு எனக்கு. இப்போ அவங்க மலையாளி, அமலாபால் மலையாளி, அது போயினே தான் இருக்கு எனக்கு தொடர்ந்து. சூப்பர் சூப்பர் சார். உங்களோட எல்லா படங்களையும் அவங்க பார்த்துருப்பாங்களான்னு நமக்கு தெரியல. நீங்க அவங்களுக்கு உங்களோட ஃபிலிமோகிராஃபில ஒரு 2 ஃபிலிம்ஸ் இந்த படம் பார்க்கலன்னா பாருங்க அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவீங்க? ஜீவா I have not seen. Watch that film. Cricket film. Okay. Ratchasa you must have seen. Yes. In theater. Arena. Mundasapatti? Scenes of it I have seen. Okay. Probably I would say Jeeva and Neer Parve. Neer Parve. You have seen Neer Parve? No. இது ரெண்டு பாருங்க, செமையா இருக்கும். நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி ரெண்டு உங்களோட ஃபிலிமோகிராஃபில. Gatta Gusti பாருங்க. நான் பாத்துட்டேன். ப்ரொடியூசர் கிட்டேவா? நான் ரெக்கமெண்ட் பண்ணனும் தான் சொன்னேன். இல்ல அது ரைட். அதர் தென் அது சொல்லல. இல்ல நீங்க சொல்லிருங்க. கேம் ரூல்ஸ். ரெண்டு பேரோட பெரும்பாலான படங்கள் நான் பார்த்திருக்கேன். சோ அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்றது. Mayanadi, have you seen? Mayanadi I love. Okay. Ammu. I heard of Ammu a lot. Jwala watched it. She really liked it. I told you that time. Ammu or bilingual?
ஆக்சுவலி No, தெலுங்கு. Ammu solli Telugu, Telugu. but because it's Amazon Amazon. Prime, it has been dubbed into other languages. ஓகே, நான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா கானக்கானேன்னு ஒரு படம், I was thinking of Kane Kane. கானக்கானேன்னு ஒரு படம். நீங்க என்ன மலையாளம் போட்டு இல்ல, நான் வெரைட்டி பார்த்தேன் வெரைட்டி Film buff. பார்த்திருக்கீங்களா? எனக்கு பிடிக்கும் சார். I thought கானக்கானே of Kane Kane. கானக்கானே ரொம்ப நல்ல படம். சுராஜ் வெஞ்சரமூடு இருக்காரு. You should see it only for Suraj, I feel. அவரு பயங்கரமான இஸ் a great actor. ஸோ ஜானர்ஸா பார்த்தோம்னா நீங்க எல்லா ஜானர்ஸும் எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணிட்டீங்க. ஸ்போர்ட்ஸ்னாலே நீங்க அதுக்கு ஒரு லிஸ்டே வச்சுக்கலாம். எல்லா ஸ்போர்ட்ஸும் எல்லா ஸ்போர்ட்ஸ் Basketball தான் left. கபடி, கிரிக்கெட், குஸ்தி, அடுத்தது பாக்ஸிங், அப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு. நீங்க பீரியட்னாலும் நீங்க முன்னாசப்பட்டியும் வச்சுக்கலாம், மாவீரன் மாவீரன் கிட்ட கிட்டயும் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். டைம் டிராவல் பண்ணிட்டீங்க, ஆமா. இன்டர்நெட்னாலே பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு போலீஸ் ஃபிலிம் அதுல ஒரு ஹிட் கொடுத்துருக்கீங்க, ராட்சசன். அது த்ரில்லர் ஜோன்லயும் நம்ம அதை வச்சுக்கலாம். ஃபீல் குட் படங்களும் பண்ணிருக்கீங்க. என்ன ஜானர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு எந்த ஜானர் பண்ணாலும் ஒரு காமெடி அப்பப்போ பண்ணிட்டே இருக்கணும்னு தோணும். அதுவும் பண்ணிருக்கீங்களே. இல்ல அது பண்ணிட்டே இருப்பேன்ற ஓகே. சோ அதே மாதிரி எனக்கு சூப்பர் ஹீரோ பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதை நான் நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். நான் அயன்மேனோட பெரிய ஃபேன். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் சூட் போட்டு ஒரு ஐ திங்க் ஒரு வார் ஜோன்ல போய் இறங்கி ஒரு குழந்தைய காப்பாத்துவாரு. அந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி இருக்கும். ஸோ அது என்னோட ஃபேவரட் ஜானர். ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு சூப்பர் ஹீரோ படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஃபியூச்சர்ல அதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம். நைஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ அப்படியே உங்க பக்கம் வந்தோம்னா, இப்போ நீங்க இப்போ கானே பத்தி பேசணும். ஒரு சூப்பர்பான த்ரில்லர் உங்க மேல, சுராஜ் சார் மேல இருந்திருக்கும் கதை. குமாரி அது ஒரு ஹாரர், அந்த ஜோன்ல ஃபேண்டசி வச்சுக்கலாம், அந்த ஜோன்ல இருக்கும். இப்ப நீங்க அம்மு மாதிரியான படம், கட்டா குஸ்தி, தமிழ்ல நீங்க பண்ண படங்கள், இது எல்லாமே அக்ராஸ் த ஜானர்ஸ் இருந்திருக்கு. நீங்க என்ன மாதிரி, இப்ப அவர் சூப்பர் ஹீரோன்ற சொல்ற மாதிரி நீங்க என்ன மாதிரியான ஜானர்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? To be very honest with you, எனக்கு காமெடி ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ. இப்போ ஆக்சுவலி ஆஃப்டர் கட்டா குஸ்தி, அதுக்கு முன்னாடி அண்ட் ஆல்சோ நானும் என்னோட ஒப்பீனியன்ஸும் எவ்ரி லைக் ஆடியன்ஸ் அப்டேட் ஆகுற மாதிரி நானும் ஆஸ் அ பர்சனா டிஃப்ரெண்டாய் மாறிட்டே இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற வெதர் சேஞ்சஸ். இப்போ இருக்கிற வெதர்ல அண்ட் ஆஃப்டர் டூயிங் கட்டா குஸ்தி ஐம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆடியன்ஸ்க்கு இது எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறது, ஹவு மச் ரிலீஃப் தே ஆர் கெட்டிங் வாட்சிங் அ ஃபிலிம் லைக் திஸ். ஸோ and I am enjoying while shooting. அம்மு எல்லாம் பண்ணும்போது என்னோட நிலைமை was a different thing. அல்ல, you're putting yourself through something, no? Serious zone. Yeah. So I stopped smiling for a long time. In the sense, I smile like a buffoon all the time. I laugh a lot. Like it's weird how I laugh. Okay. That's how much I laugh. Okay. And after doing so many serious films, adu konjam kammi aiduchu. And every writer writes like a girl will get either molested or something. That's the conflict they give the female character. Okay. That's also one of the reasons I've stopped doing too much of that. Because that's not the only conflict a woman will have. So writers also need to do something more. So and you can't desensitize that topic also. I felt like there was a lot of that happening. Anyways, coming back to comedy films, so I felt lighter myself. I felt like I was able to give somebody else happiness by doing those films, and that mattered a lot to me. So ipo enakku in this current thinking that I'm going through, enakku neriya nalla comedy films, that the kind of films I grew up watching, and that gave me happiness. And இப்போ நம்ம சொல்ற டயலாக்ஸ்ல எல்லாம், ஐ மீன் சொல்ற கான்வர்சேஷன்ஸ்ல எல்லாம் மலையாளம் ஃபிலிம்ஸ்ல நிறைய டயலாக்ஸ் வந்து போகும். தமிழ் ஃபிலிம்ஸ்ல இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது all that needs to be that culturally rooted films and all that needs to come back to our life. Okay. So that is my wish right now. Super sir. So thank you so much. July 3rd நாங்க வந்து கட்டா குஸ்தி 2 தியேட்டர்ல பார்த்து செலிப்ரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கொடுத்ததோ, ஜாலியா ஃபன்னா, ஸோ வித் கண்டென்ட்டோட. ஸோ செகண்ட் பார்ட்டும் எங்களை வந்து பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்ற நம்பிக்கையோட நாங்கள் தேட்டருக்கு போகிறோம். விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் கட்டா குஸ்தி 2 அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், அந்த 23, 24, 25 அதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஆஷாக்கும் அந்த சாய்தரம் தேஜோட நீங்க பண்ற அந்த தெலுங்கு படம், அது என்ன பேர்? அது சம்பரால ஏட்டிகட்டு. இன்னொரு தமிழ் படம் ஆக்சுவலா, அது பட் சீரியஸ் படம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது ஜூலை 15 அன்னைக்கு. அப்படியா? பட் தமிழ் ஆனா சீரியஸ் படம். பட் தட் இஸ் ஆல்சோ சம்திங் க்ளோஸ் டு மை ஹார்ட், a subject. So nice.
ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. Thank you. Keep Thank you. inspiring, so keep much. entertaining. Thank you. Lovely interview. Thank you so much. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.